ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். பஸ் இன்னைக்கு மார்னிங் லைவ் அப்டேட் வேற லெவலாக இருக்குங்க. பிக் பாஸ் நான் பிக் பாஸ்ல கிட்டத்தட்ட 4 வாரமாக பார்த்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி இந்த டீம் இவ்வளோ காலையில் எழுந்து நான் பார்த்ததே கிடையாதுங்க. வேற லெவலாக இருக்கு. ஸோ இந்த ஹோட்டல் டாஸ்க் வச்சதுலேருந்து மக்கள் அப்படியே பதற வட சன்னு சுற்றிட்டு இருக்காங்க. சதறாங்க, பதறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஒருத்தர் கூட ஒரு நிதானமாக இல்லை. எல்லாருமே ஒரே டென்ஷனாக பரபரப்பாகவே சுற்றிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு சம்பவம் பண்ணது நம்ம தீபக் மற்றும் மஞ்சரி, பிரியங்கா 3 பேருமே பிக் பாஸ் வீட்டையே பயங்கரமாக தரமட்டம் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மக்கள். அதுக்கு நம்ம சேனலில் புதுசாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்மால் யூடியூபர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ லைக்ஸ் கொஞ்சம் போட்டு நம்ம வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அது ஒன்று மட்டும் உதவி பண்ணுங்க. என்ன நடக்குது மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்ம துஷார் மற்றும் திவ்யா சரியான ஒரு சண்டைங்க. என்ன சண்டைன்னு கேட்டினா, உள்ள தீபக் இருக்கார்ல, அவர் உள்ள மேனேஜரை கூப்பிட்டு நீங்கள் என்ன ஒர்க் பண்ணி எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ நீங்கள் நீங்களும் மற்றும் பிரவீன் 2 பேர் மட்டும் 24/7 ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. மற்ற ஸ்டாஃப்லாம் ஒர்க் பண்ண மாட்டாங்களா? என்ன நடக்குது இந்த ஹோட்டலில்? எனக்கு இந்த ஹோட்டலில் எப்பவுமே ஒர்க்கிங் போயிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சார். செகண்ட் பாயிண்ட் கேட்டேன், உங்கள் ஹோட்டலில் மஞ்சளை கேட்டேன், உங்கள் ஹோட்டலில் ஷிஃப்ட் பேஸ்டு இல்லையா? ஸோ எல்லாமே 24/7 ஒர்க் பண்ணுமா? ஷிஃப்ட் பேஸ் போட்டால் தானே கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும். ஸோ வேலை செஞ்சுட்டே இருப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரி மஞ்சள் ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. பட் திவ்யாதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை மேம், நான் ஆல்ரெடி நைட்டே எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் சொல்லிட்டேன். எல்லாரும் அசம்பிள் பண்ணிவிட்டு யார் யார் ஒர்க் என்னென்ன டைம் எப்பப்போ பண்ணணும், ஏர்லி மார்னிங் எழுந்தவொடனே எல்லாமே வேக்கப் சீக்கிரமாக எர்லியாக வேக்கப் ஆகிட்டு எல்லாருமே ரெடி ஆகிட்டு உட்காருங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் யாருமே அதை கேட்கல மாதிரி கேட்டேன்.